இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் நேற்றைய தினம் கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு செயற்திறனற்ற ஆண்டாகவே எமக்கு புலப்படுகின்றது. கடந்த ஆண்டு நாம் பல்வேறு விசேட வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தோம். ஆனாலும் அவை துரதிருஷ்டவசமாக சிறந்த பலனை கொடுக்கவில்லை. நாளை தினம் முதல் மேலதிக பஸ் சேவைகளை கடமையில் ஈடுபடுத்த தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு 2 விதமாக பஸ் ஊழியர்களை கவனிப்பதற்கு தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. எங்களுக்கு தெரியும், இது பாரிய பிரச்சினை. ජාති ගමනාගමන කොමිසම් සභාවේ යම් තහංචි පැනීමෙන් තියෙනවා. களுவாஞ்சிக்குடி பட்டிருப்பு பாலத்திற்கு அருகில் ஆணின் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பட்டிருப்பு பாலத்திற்கு அருகில் உள்ள கால்வாயில் நேற்று மாலை சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்பதுடன் சடலத்திற்கு அருகில் கைவிடப்பட்டுள்ள நிலையில் துவிச்சக்கர வண்டி ஒன்றும் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சடலம் தொடர்பான விசாரணைகளை களுவாஞ்சிக்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.